Hi friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல தால் கிச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி. ஈஸியா செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸும் செய்யலாம். புதுசா கத்துக்கிறவங்களும் இதை ஈஸியா செஞ்சிடலாம். இது ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள். சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். இது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்னே சொல்லலாம். இது நம்ம பிளெயினாகவும் செய்யலாம். வெறும் பருப்பு போட்டு அரிசி போட்டு செய்யலாம். இல்லை காய்கறிகள்லாம் போட்டும் செய்யலாம். நான் காய்கறி போட்டு தான் செய்ய போகிறேன். இதுக்கு முதல்ல அரிசி ஒரு டம்ளர்னா அரை டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுக்கணும். பைத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2 பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, வரமிளகாய் பொடி, உப்பு டேஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், ஒரு பெல்லாரி வெங்காயம், 2 நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கடைசியாக நம்ம தூவுறதுக்கு. இப்போ நான் ஒரு ப்ரெஷர் பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலும் கீயும் ஈக்குவலாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் கீ கூட போட்டு பண்ணலாம். இது நல்லா சூடானதும் ஜீரகம் போட்டு பிரிஞ்சி இலையும் போட்டுட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் பெல்லாரி வெங்காயமும் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் போட்டாலுமே டேஸ்டியாக தான் இருக்கும். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, 1 நிமிஷம் வதங்கினா போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும் தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டும் பட்டாணி மாத்திரம் போடுறேன். நீங்கள் வேறு உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சௌச்சோ சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், முள்ளங்கி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, வரமிளகாய் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுலேயே பெருங்காய பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் அதை வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். பெருங்காய பொடியும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட உடனே நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம சாதம் வடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். ஸோ நான் 1.5 டம்ளர் அரிசியும் பருப்பு சேர்த்து 1.5 டம்ளர் போட்டிருக்கிறதுனால 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் நிறைய தண்ணி இதுலேயே ஊற்றுனீங்கன்னா ப்ரெஷர் குக் பண்ணும்போது அதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம வெந்த பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலரிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ டைல்யூட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம திரும்ப கொதிக்க விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை வேக வச்சிடலாம். வெயிட் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் வரட்டும். வெந்த அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அரிசி சாதம் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை கரண்டியால் நல்லா கலரி விட்டுக்கலாம். அதை கலரும் போது நல்லா குழஞ்சி வந்துடும் சாதம். இது நல்லா குழையணும் முதல்லையே, அப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். முதல்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா
இந்த அரிசியெல்லாம் சாதம் நெத்து நெத்தாக நிற்கும். ஸோ உங்களுக்கு அந்த தால் கிச்சடியோட அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ இப்போ கலரி விட்டப்புறம் நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பொங்கல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. இப்போ இது நல்லா பபிள்ஸ் மாதிரி நல்லா கொதி வரும். அடி பிடிக்காத மாதிரி கலரி விட்டுட்டு கொதி வந்த உடனே கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான தால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட சுட நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த அருமையான தால் கிச்சடி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் பிகினர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ் யாராவது தெரியும்னாலும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு அப்பளமோ வத்தலோ வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து காராமணி வடை வச்சு சாப்பிட்டேன். காராமணி வடை ரெசிப்பியும் இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனலில் இருக்குது, பாருங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.